வெல்கம் டு டெக் வித் ட்ரிக் ஸ்டார். இந்த மாதிரி காமெடி கலந்த டெக் வீடியோவில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஐப்ல இருந்து ஒரு ஃபோன் ஒரு வழியா லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ். S25 எட்ஜ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் லான்ச் பண்றோம். அதுவும் ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிலாம் நிறைய சொன்னாலும் ஆக்சுவல் ரீசன் பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்பயுமே ஆப்பிள் என்ன பண்றானோ அதை விட நான் பெட்டரா பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா சாம்சங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வாட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் அல்ட்ரா லான்ச் பண்றானா, நானும் அல்ட்ரா லான்ச் பண்றேன். ஆனா ஈகோ சிஸ்டத்துக்காக ஏதாவது ப்ராடக்ட் பண்றானா நான் மொத்த ஈகோ சிஸ்டத்தை வேற லெவல்ல கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில தான் அடுத்த 4 மாசத்துல ஐபோனோட 17 சீரிஸ் வரப்போகுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஐபோன் 17R அப்படின்ற ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஐபோன் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் லான்ச் பண்ணி காட்டுறேன் பாக்கிறியா அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ண போன் தான் இந்த S25 எட்ஜ். இதான் ஒண்ணு. அது சரி, அதே இத்தனை வருஷமா ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் லான்ச் பண்ணாம இப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஸ்லிம்மஸ்ட் காம்பாக்ட் ஃபோன்லாம் லான்ச் ஆச்சு. ஆனா அதுல காமனா ஒரு 2 பஞ்சாயத்து ஃபேஸ் பண்ணாங்க எல்லாருமே. முதல்ல பேட்டரி, ரெண்டாவது தெர்மல் மேனேஜ்மெண்ட். பட் இதை இப்ப சார்ட் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பேட்டரிக்காக சிலிகான் கார்பன் டெக்னாலஜி வந்துருச்சு. சோ பெரிய பேட்டரி கம்மியான வெயிட்ல கொடுக்க முடியும். ரெண்டாவது தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய வேப்பர் சாம்பிள் கூலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த வருஷத்தோட ட்ரெண்ட் இந்த மாதிரி ஸ்லிம்மஸ்ட் காம்பாக்ட் ஃபோன் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டுமே இந்த போன்ல இல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அப்ப இந்த போன்ல 1,10,000 ரூபாய்க்கு என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். S25 பிளஸ்க்கு முன்னாடி S25 அல்ட்ராக்கு பின்னாடி, அதாவது இந்த போனோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் தான். S25 அல்ட்ரா இருக்குல்ல அது 30% ஸ்லிம்மா இருக்குன்றாங்க. சோ மொத்த திக்னஸே பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5.8 mm தான். சோ இந்த திக்னஸ்க்குள்ள சும்மா ஏனதானா கொடுக்காம முன்னாடி செராமிக் ஞாபகம் இருக்கா அந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி விக்டஸ் 2 இருக்கு. நடுவுல S25 அல்ட்ரால டைட்டானியம் யூஸ் பண்ணாங்கல்ல அதே பாடி. சோ திஸ் இஸ் நாட் ஈஸி பிகாஸ் இதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் பண்ணி இதோட காம்பனன்ட்ஸ் கேமரா எல்லாத்தையுமே சுருக்கி இந்த அளவுக்கு திக்னஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க. சும்மா வெளியே இருந்து நிறைய பேர் பேசல பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்மியா இருக்க போது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கையில எடுத்து பார்க்கல சீரியஸ்லி செம ஸ்லிம்மா இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா இதோட வெயிட் 163 கிராம் தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா S25 இருக்குல்ல அந்த சின்ன போன் அதோட வெயிட்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய போன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்லிம்மா போன் வந்தாலும் காம்பாக்டா போன் வந்தாலும் இன்னொரு பஞ்சாயத்து என்ன, நல்ல ஸ்லிம் குவாலிட்டிலையும் கூட வைக்கல. வெயிட் நம்பி ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. வெயிட் கம்மி அப்படின்றதுனால சோ குட். பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இது S25 பிளஸ் இருக்குல்ல அதுல இருக்க அதே டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ்லயும் சும்மா படம் வைக்காம இல்ல எக்ஸ்னோஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம Snapdragon 8 Elite for Galaxy devices-க்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட அதே SoC and more than 2 million வருது. ஹார்ட்வேர் லெவல்லயும் எங்கேயுமே பெருசா குறை வைக்க மொத்தத்துல இந்த S25 எட்ஜ் 1,10,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு ஏன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்லிம்மா போன் வேணும், வெயிட் கம்மியா இருக்கணும், பிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், பேட்டரியெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது, பணமும் பஞ்சாயத்து இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 10,000 20,000 போட்டு S25 அல்ட்ரா போறதுனாலும் போலாம். இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நல்லாவே கம்மியாகி வரும். அப்ப ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான், நீங்க தான் யோசிச்சு வாங்கிக்கலாம்.